என்னடா அது மாமா பயில்வான் மாதிரி நடக்கிறாரு. வா என்னடா. வருகிறேன் மாமா அவர்களே. மாமா அவர்களே, வெகு தூரம் வந்து விட்டோமே மாமா அவர்களே. இங்கேயே அவுட்டோர் பரீட்சை ஆரம்பிக்கலாமே மாமா. என்ன மாமா அவர்களே அடித்து விட்டீர்கள். கீதாவின் முகத்துக்காக தங்களை பார்க்கிறேன். இல்லாவிட்டால் மேன்மை தங்கிய தங்களை தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடி விடுவேன் மாமா அவர்களே. வாலிபால் ஆடுவேன் மாமாவா? உதைத்து விடுவேன் மாமா அவர்களே. நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா? மாமாவானா கபாலி. கபாலியா? கபாலி. அநியாயம். ஏதோ அவன் தெரியாதனமா பேசிட்டாங்கிறதுக்காக அவனை கொலை செய்ய துணிஞ்சிட்டு சட்டப்படி இது ஒரு பெரிய குற்றம் மாமா. என்னடா ரெண்டு பையில மாமா இருக்க? ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடுவேன். ரவி, மாமாவுக்கு புத்தி சரியில்லை. அந்த ரவி ஓடியாடா. மாமா என்னடா அது? நானுமா விளையாட்டுக்கு நினைச்சு நீ என்னடா நிஜமாவா மாமாவை மரத்துல கட்டி போட்டு வந்துட்டேடா? மட்டையா? அவன் மாமா இல்லடா, மாமா மாதிரியே இருக்கிற கபாலிங்கிற கொலகார பையன். போலீஸ்ல மாட்டி விட்டுரும். சிச்சி வேண்டாண்டா. என்ன ஒரு மாசம் சோறு போட்டு காப்பாத்தின உத்தமண்டாவன். நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க போனேன். அதுல இருந்து அவன் தான் என்ன காப்பாத்தான். ஆகையினால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம். பரவாயில்ல, இனிமே நம்ம வாழ்க்கையில அவன் தலையிட மாட்டான். வா போகலாம். நீ யாருக்கிட்டாவது சொன்ன மட்டும் வேண்டாம் வேண்டாம். ஐயோ இல்ல. யாரா ஓட்டா ஓட்ட வேண்டி. அப்பா அப்பா, ஐயோ என்னாச்சு அப்பா? பாருங்களேன். ஐயோ அப்பா, என்னப்பா நடந்தது? என்னப்பா? அப்பா தண்ணி அடி. என்ன சொல்றீங்க? மூஞ்சில தண்ணி அடி. கண்ணாடி எங்க? இதா இருக்கு. முகம் பாக்குற நல்ல கண்ணாடி இதா இருக்குப்பா. இருக்கு. நான் சட்டு போட்டு போய் பாரு. என் உருவம் தெரியுதான் பாரு. சீக்கிரம் சீக்கிரம் பாரு. இல்லப்பா, என் உருவம் தான் தெரியுது. இல்லையா? எங்க போச்சு? நான் பார்க்கும்போது என் உருவம் தெரிஞ்சுதே. என்னப்பா இது? அவங்க பார்க்கும் போது அவங்க உருவம் தானேப்பா தெரியும். ஆமா ஆமா ஆமா, எனக்கு மூளையே குழம்பி போச்சு. அப்பா உன்னை பார்க்க வந்தா பாரு பாண்டியன், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருந்துச்சு. அப்பா அவனை எடுத்து போய் ஆஸ்பத்திரியில டெஸ்ட் பண்ணலான்னு மேல வந்து என் மூளையே குழம்பி போச்சு. கண்ணாடியில போய் பாக்குறேன், அது வேற ஆள் மாதிரி தெரிஞ்சது. அது கிட்ட போய் ஸ்டண்ட் பண்ணேன். ஒட்டேன் ஒரு குத்து. நான் மயக்க மக்கள் வந்துட்டேன். என்னப்பா என்னென்னவோ சொல்றீங்க? நீங்க பேசுறதை கேட்டா எனக்கும் மூளையே குழம்பிட போல இருக்கு. ஐயோ, உன் மூளையும் குழம்பி போச்சா? அந்த பய பொண்ணு பார்க்க வந்த நேரம் எல்லாருக்குமே குழம்பு போய் நிக்குது. அப்பா கல்யாணம் பண்ணிட்டா வீட்டுல தகராறு தான் ஸ்டார்ட் ஆகும். டே பாண்டியா, கீழே இருக்கிற இறங்கி வரேன்டா. இறங்கி வர்றேன். என்ன ரவி, எங்கடா அந்த பையன் பாண்டியன்? இதோ இருக்கிறே பாவம் அவர்களே. இவன் மூஞ்ச பார்க்க முடியாதரா? பார்த்தா என் மூளை குழம்புது. உன் மூளை குழம்புல இல்லையா மாமா? மாமா நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. எல்லா குழப்பம் தானா தீர்ந்து. அவன் எங்க இருந்தா என் மூளை குழம்பிக்கிட்டே இருக்கு. அனுப்புறேன் மாமா. சொல்ற சீக்கிரம் போ, சொல்ற சீக்கிரம். பாத்தியா அவங்க அப்பாவை? நான் இங்க இருந்தா மூளை குழம்புதான். மூளை இருக்கா? மூளை பொண்ணுக்கு பெரிய பொண்ணை விட்டு வச்சுக்கிட்டார். என்னங்க இல்லைங்க, என்னங்க இங்க பாருங்களேன். நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நான் அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். எனக்காக நீங்க ஒரு வாரம் பொறுக்க கூடாதா? உனக்காக பொறுக்கி நான் பொறுக்கியாவே ஆயிடுவேன் போல இருக்கு. என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாதா? என் தங்கச்சி கோச்சுக்கும் நான் ஊருக்கு போகணும். ப்ளீஸ் எனக்காக 2 நாள் பொறுங்களேன். நீங்க வெற்றி செய்தியோட ஊருக்கு போலாம். உனக்காக வேணா 2 நாள் பொறுக்கிறேன். மறுபடியும் என்ன பொறுக்க சொன்ன அப்புறம் நம்ம ஆயுதத்தை யூஸ் பண்ணுவேன். தற்கொலை தான். வேண்டாம் வேண்டாம், நீங்க முதல்ல அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அப்பா மனசு மாற வரைக்கும் இங்க இருக்கிற நிலைமையை பத்தி உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். என்ன முதல்ல அட்ரஸ் கொடுங்க. கைலாசமலை எஸ்டேட், வைகுண்டம் போஸ்ட். ஐயோ அம்மா அம்மா அம்மா. என்ன மணியா? ஏன் அப்படி அலற? அம்மா, யாரோ உங்க அத்தை மகனா கையில துப்பாக்கிய வச்சுக்கிட்டு உடனே உங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஐயோ, அண்ணா இல்லாத நேரத்துல இங்க ஏன் வந்தாரு? அவர் ஒரு பெரிய முரட. முன்கோப்பேன்னு அண்ணா சொன்னது சரியா தான் போச்சு. அம்மா
இப்ப உடனே நீங்க வரல, என் உயிருக்கு ஆபத்து. அம்மா, ஐயோ கடவுளே, நீதான் என்னை காப்பாத்து. நான் என்ன பண்ணேன்? ஐயோ அடே அயோக்கியா, எங்கே வசந்தி? ஐயோ, இங்கே ஹெல்ப் பண்றாளா? ஓடு, நில்லாத. முரடரா இருந்தாலும் முகம் லட்சணமா இருக்கே. அண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான சுபாவம் தான். சந்தேகமே இல்லை, கண்டதை படிக்கிற பண்டிதர் தான் இவரு. நீதான் வசந்தியா? சந்தேகமே இல்லை, கருந்திராட்சி கண்ணுதான், முந்திரி மூக்குதான், ஆப்பிள் கண்ணம்தான், ஆரஞ்சு சுளை அதரந்தான். என்ன? உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ யாரையாவது காதலிக்கிறாயா? காதல் காதல் லவ் லவ் இல்லையா? அப்படி என்றால் என்னை காதலி, நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். என்ன பெண்ணே, 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 ஏன் அழுகிறாய் பெண்ணே? ஒரு பெண்ணோட இப்படித்தான் பேசுறதா உங்களுக்கு அன்பா பேசவே தெரியாதா? ஏன் தெரியாது? நல்ல அன்பா பேசுறேன். இத பார் வாசந்தி, பயந்துட்டியா? நான் அப்படி பேசியது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் என்றால் எப்பொழுதும் எப்பொழுதும் இப்படியே பேசுகிறேன் பெண்ணே. வீட்டா இருக்கா? எனக்கு தெரியும், நீங்க ரொம்ப நல்லவங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைதான் உங்களை கெட்டவங்களாக்கிடுச்சு. வசந்தி, நான் ஆதியிலும் கெட்டவன் அல்ல, பாதியிலும் கெட்டவன் அல்ல. என் மாமா இருக்காரே, அந்த மாமா 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 அந்த ஆள் என்ன கெட்டவன் கெட்டவன் ஊரெல்லாம் ஒரே பப்ளிசிட்டி பண்ணிட்டார். நிஜமாவா? ஆமா, நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? நானா? மாமா இருக்காரே மாமா, அவர் உன்னை பத்தி என்கிட்ட எக்கச்சக்கமா ஏதோ ஏராளமா சொல்லிவிட்டார். உடனே நீ என்ன பண்ண தெரியுமா? என் பர்மிஷனே இல்லாம இந்த இருதயத்துல குடியேறிட்டேன். ஆமா, அப்படியே குடியேறிட்டேன். நானா? இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம். கால்நடையாவே இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஆனா கால் வலிக்கல. நீங்க ரொம்ப அவசரக்காரர். ஆமா, நீங்க காதலிக்க ஆரம்பிச்சா உடனே நானும் காதலிக்கணுமா? இப்படித்தான் ஒரு பெண்ணை ஹிம்சை பண்ணி காதலிக்கிறதா? வேண்டாம் வசந்தி, வேண்டாம். அகிம்சையிலேயே நம்ம காதல் அப்படியே டெவலப் பண்ணுவோம். வாசந்தி, உனக்காக என் உடல், பொருள், ஆவி அத்தனையும் தியாகம் செய்ய தயாரா இருக்கு. நீ எஸ் ஒரு வார்த்தை சொல்லு, நான் புஸ்துரிய உயிரை விட்டு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லு சொல்லு. பேசாம வந்த வழியே திரும்பி போங்க. வசந்தி, என்னை ஒரு முரடன் அயோக்கியன் என்றெல்லாம் தவறாக முடிவு கட்டி என் தலையிலே ஒரு பீரங்கியை வெடித்து என் இதய கோட்டையை அப்படியே இடித்து விட்டாய். சாவே, சீக்கிரம் வா. ஐயோ, இப்படி நீங்க முதல்லயே சொல்லிருந்தா நான் உண்மையாவே காதலிச்சிருப்பேனே. இனிமே காதலிப்போமே. வாசந்தி,
நீ 1000 சொன்னாலும் சரி, இந்த மாதிரி சிறப்புத்தி இல்லாத பயலுக்கு பொண்ணை கொடுக்கவே மாட்டேன். மாமா அவர்களே, தாங்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது மாமா அவர்களே. கீதாவுக்காக நான் உயிர் கொடுப்பேன் மாமா அவர்களே. உயிர் என்னடா ஒரு சாதாரண அற்ப பொருள், அதை காமிச்சு என்கிட்ட பயமுறுத்துறியே. நீ நிக்காதடா, போட. உன்னை பார்த்தாவே மூளை குழம்புது, போட. கீதா, இன்னும் 2 daysல நல்ல பதில் வரல, அப்புறம் நம்ம ஆயுதம் தான், தற்கொலை தான். ஆமா, சாவர நான் சொல்ல மாட்டான். நான் சொல்லுவேன், செய்வேன் மாமா அவர்களே. வெளியே போய் செய். ஓ, என்ன போட போட. அப்பா, என்னை வாழ வைக்கிறது உங்க கடமை இல்லையா அப்பா? வாழ்க்கைன்றது ஒரு கார், அது நல்லா ஓட்டுற டிரைவர் கிட்ட தான் ஒப்படைப்பேன். சுத்த எல்போர்டு பசங்க கிட்ட எல்லாம் ஒப்படைக்க மாட்டேன். அவன் ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். அதுக்கு நான் தயாராக. நானும் என் முடிவை மாத்திக்க தயாரா இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அந்த பைத்தியக்கார பையன் தான் உனக்கு பெருசா போயிட்டானா? பைத்தியம் இல்லப்பா, அவர் தான் என் பக்தா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆஹா, ஜென்ம கணக்குல திட்டம் போட்டு வச்சிருக்கியா? அதுதான் நடக்காது. நடக்குதா இல்லையான்னு நான் பாத்துறேன். அப்பா, இன்னும் 2 நாள் எனக்கும் அவருக்கும் முருகன் கோவில கல்யாணம் நடக்க போகுது. உங்களுக்கு மனசு இருந்தா வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம். நான் போயிட்டு வரேன். முருகன் சப்போர்ட்ல கல்யாணம் நடக்க போதா? ஏஜமா, பத்தியா பேசுனது? புத்திசாலி பொண்ணுங்க ஏஜமா. மத்ததுங்க மாதிரி கிணத்துல குளத்துல விழுந்து செத்து போறேன்னு சொல்லாம மனசுக்கு பிடிச்சவரோட வாழ போறேன்னு தானே சொல்லிட்டு போகுது. வேலைக்காரி கிட்ட நான் கேட்கற பாரு. ஆஹா வசந்தி, வந்தது ஆபத்து, வந்தது ஆபத்து. என்ன சொல்றீங்க? பாண்டியன் படை எடுத்துட்டான். ரொம்ப சீரியஸ் ஆவானே. பாண்டியன் படம் எடுத்துட்டாரு. ஆமா வசந்தி, அத என் மாமன் அவன் என்ன பார்த்தானா என் மேல புலி போல பாஞ்சு என்ன பார்த்தா பிரிச்சு எடுத்துருவான் வசந்தி. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? நான் போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறேன். அவன் வந்தோட அவன் எப்படியாவது சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன கூப்பிடு. சரி, நீங்க போங்க. போட்டுமா? வாங்கண்ணா. அண்ணா, என்ன நான் ரொம்ப களைப்பா இருக்கீங்க, உட்காருங்க. காஃபி ஏதாவது சாப்பிடுங்க, ஓல் சாப்பிடுங்க. அண்ணா அண்ணா, வந்து கோகா வந்திருக்கு, கோகா சாப்பிடுங்க. வேண்டாம், ஒண்ணு வேண்டாமே, ஒண்ணு வேண்டாம். அண்ணா. என்ன? அத்தா. அத்தா? ஓ, அவனா? அவன் செத்து போயிட்டானே. என்ன? ஆமா, 4 நாளைக்கு முன்னால விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். இப்பதான் தூக்கி அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். போங்கண்ணா. என்னதான் அவர் மேல கோபமா இருந்தாலும் இப்படி அபாண்டமா பேசக்கூடாது. பாவம், அவர் ஒன்னும் நீங்க சொன்ன மாதிரி கெட்டவர் இல்ல. வசந்தி, அண்ணா, நான் கற்பனை பண்ண மாதிரி அவர் ஒரு நல்ல கலைஞர். சில விஷயத்துல உங்களை விட உயர்ந்தவர்னு கூட சொல்லுவேன். நீங்க தான் அவரை வெறுக்கிறீங்களே தவிர அவர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அப்படின்னு உன் கனவுல வந்து அவன் சொன்னானா? கனவுல இல்லைன்னா அவரை நேர்லயே பார்த்து பேசி பழகிட்டு தான் சொல்றேன். பழகிட்டு சொல்றியா? யார பார்த்த, எங்க பார்த்த, எப்படி பார்த்த? உங்க அத்தை மகனை. என்னடா இது, அத்தையே இல்ல மகன் எங்க இருந்து குதிச்சான்? போங்க அண்ணா, நீங்க இப்படி வெறுக்கிறீங்கன்னு தான் அவங்க உங்க எதிரிலேயே வர பயந்துட்டு தலைமறைவா இருக்காரு. நீ என்ன சொல்ற? இப்ப அவன் எங்க இருக்கா? மேலே ரூம்ல இருக்காரு. நம்ம வீட்டுக்குள்ளயா? ஆமா. அது யாரா அந்த அயோக்கிய பையன்? இப்படி நீங்கள் அடிக்கலாமா? இது தர்மமாமா? நமது பந்தம் போமா? என்கிட்டயே நீ டைலாக் பேசுற? ஏண்டா, அத்தை மக மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து ஒண்ணும் தெரியாத இந்த பொண்ணுடைய மனசை கெடுக்கவா பாக்குற? மாமா, தங்கள் இதயம் என்ன கல்லா? உங்கள் வாயிலிருந்து உதிர்வது என்ன சொல்லா? இந்த மருமகனோட மல்லா? ஆமாடா, மல்லு, பக்கிங்ஹாம் கர்நாடிக் மல்லு. மரியாதையா வெளியே போகல, மல்ல கிழிச்சு. அண்ணா நிறுத்துங்க. அத்தானே எதிரிலேயே இப்படி அவமானப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எம்மாடி, அப்பா மேல சத்தியமா சொல்றேன், இவன் என் மருமகன் இல்ல. அனாவசியமா ஏன்டா சத்தியம் பண்ண? நானே உண்மையை சொல்லிடுறேன் வசந்தி. நான் உன் அத்தை மகன் இல்ல, இவனுடைய ஃப்ரெண்டு. உன்னை பார்க்கணும், காதலிக்கணும்னு ஆசையா இருந்தது. தெரியாத பேர்ல வரதை விட தெரிஞ்ச பேர்ல வந்து காதலிக்கலாம்னு ஒரு நாடகம் நடிச்சேன். தப்புதான், என்ன மன்னிச்சிட்டு வசந்தி. உனக்காடா மன்னிப்பு? அண்ணா, மன்னிப்பு கேட்பவர்கள் எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள். நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிற அயோக்கிய பயல்கள் எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள் நினைச்சா அப்புறம் தப்பு பண்றதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடும். எலை போட வெளியே. வசந்தி, அண்ணா, அவர் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நானும் அவரோட போயிடுறேன். ஐயோ, கெடுத்துட்டான். ஏமா, இந்த தடிப்பையில நீ உண்மையிலேயே காதலிக்கிறியா? ஆமா. ஐயோ, ரொம்ப கெடுத்துட்டான். என்ன அநியாயம் இது? ஏண்டாப்பா நீ பண்ணா மட்டும் காதல், நான் பண்ண காதல் இல்லையா? நம்ம கேஸ் வேறடா. ஏமா, இவனை உனக்கு பிடிக்குதா? ஐயோ, அப்ப சரி.
அவனை உனக்கு பிடிச்சதுன்னா அவனையே கட்டிக்க. மாமா, அடே மாமா, மாமா ஊர்வல வந்த மகானே என்ன ஆசீர்வாதம் பண்றான். சீக்கிரமேவ விவாக பிராப்தரஸ்து. அத்தா, கீதா, அது நீயா? என்ன இது? எப்படி வந்த? ஏன் வந்த? யாரு கூட வந்த? அத்தா, அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டு என்ன நீங்க தான் காப்பாத்தணும் அத்தா. கீதா, எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டேன். என் அன்பே, உன்னுடைய எப்பமா வந்த? ரவி, நீ இங்கேயா இருக்க? ஆமா கீதா, கீதா இது வசந்தி, என்னுடைய நிகழ்கால காதலி, வருங்கால தர்ம பத்தினி. வசந்தி, இது பாண்டி மாமாவின் காதலி, என்னுடைய மம்மி. ஓ ஐ எம் சாரி மாமி. அண்ணி, வசந்தி. ஏ மாமா, என்னடா யோசிக்கிற? டிலே பண்ணா டேஞ்சரா, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருவோம்டா. என்னடா இப்படி அவசரப்படுற கல்யாணத்துக்கு? இங்க ஆசீர்வாதம் பண்ண ஒரு மாமாவும் இல்லையடா. ஐயோ, முதல்ல கல்யாணத்தை முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை வாங்கிப்போம். இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்சிட்டா மாமா என்ன மகாவிஷ்ணுவே மறுப்பு கூற முடியாதா? சம்மதம் ஒரு வார்த்தை சொல்ல. எனக்கு கல்யாணத்தை பத்தி ஒண்ணும் தெரியாதுடா. நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நானும் சம்மதிக்கிறேன். நம்ம சம்மதம் தெரிஞ்சா போதுமா? அவங்க சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம். சம்மதமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.